கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அதிகாலையில் நாங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்த போது கர்த்தர் எங்களோடு பேசினார். சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்று அநேகர் புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன செய்வது, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, என்ன செய்வது, கடன் அடைக்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களுடைய எல்லாருடைய புலம்பலையும் அவர் பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுடைய புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். ஒருவேளை வியாதினால் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா, சரீர பலவீனத்தினால் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா, ஆஃபீஸில் போராட்டம், நிந்தை, அவமானம், வீட்டில் ஆசீர்வாதங்கள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, புலம்புறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த புலம்பலுக்கெல்லாம் இன்றோட ஆண்டவர் முடிவு கட்டுறாருங்க. விசுவாசிங்க. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களுடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிறார். நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்களோ அதுக்கு தகுந்தபடி கர்த்தர் ஸ்பீடாக வேலை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசந்த விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே உங்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்புள்ளவர்களாக மாற்ற அவர் விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இயேசுவே, என் இல்லத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இல்லத்துக்கும் வருவார், உங்களுடைய உள்ளத்துக்கும் வருவார். உங்கள் மனதில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷத்தை காண்பீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஆமென். God bless you.